அனைவருக்கும் வணக்கம். நேற்று எல்லாருமே அவங்கவுங்க வாக்குச்சாவடியிலேருந்து ஓட்டுகளை போட்டிருப்பீங்க. அவரவர் சின்னத்தில் ஓட்டு போட்டிருப்பீங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வெளியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நேற்று ஓட்டு போட வந்தாங்க. அவங்க பஸ்ஸில் ஏறும்போது அவங்கள்ட்ட நம்ம கேட்டது என்னென்னா, எந்த சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓரளவு நம்ம கேட்கும்போது அவங்க சொன்னது அப்படின்னா, நாங்கள் ஓபிஎஸ்க்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், பலாப்பழ சின்னத்திற்கு. அதுக்காக தான் நாங்கள் வெளியூர்லேருந்து ஓட்டு போட்டுட்டு திரும்ப நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது அப்படின்னா, பலாப்பழ சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போடணும். அதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, கிளம்பி அவங்கவுங்க இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 68% ஓட்டு போலாக இருக்குது. இது ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்கிறதா தான் நம்ம பார்க்க முடியாது. நவாஸ் கனிலாம் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்ததா தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் அரசியல் எப்படி திரும்புது அப்படிங்கிறத இனி போக போகிற நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர்றாங்க, செய்தியாளர் சந்திக்கிறாங்க. இந்த ராமநாதபுரம் தொகுதியில் நீங்கள் சுயேட்சையாக போட்டிடுறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மறுபடியும் செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க, அதிமுக ஒன்றிணையுமா அவங்க தலைமை அப்படிங்கிறத, கண்டிப்பாக ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே செய்தியாளர்கள் செல்லூர் ராஜுக்கிட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னா, பலாப்பழத்தில் ஈக்கள் தான் முக்கியம், அதிமுக தொண்டர்கள் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜுக்கான பதிலாகவே நம்ம இதை வச்சுக்கலாம். பலாப்பழத்தில் ஈக்கள் தான் முக்கியம், வேறு எதுவுமே விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் மாதிரி தான், அவ்வளவு அருமையான மனிதர். அவர் பின்னாடி இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது இருந்த தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த 2 வருஷமாக கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதிமுக தொண்டர்கள் இப்போ எடப்பாடி பின்னாடி இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க எப்படின்னா 2.5 கோடி தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 கோடி தொண்டர்களில் எதை வச்சு அதை சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கான ஆதாரங்களையும் புகழேந்தி அவர்கள் கேட்டாங்க. கழகத்தினுடைய கொள்கை பரப்பிச்ச புகழேந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் கேட்டாங்க. 2.5 கோடி தொண்டர்கள்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆதாரத்தை காட்டுங்கிறாங்க. அது இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமினால் காட்ட முடியல. மீடியாக்களில் 2.5 கோடி தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தவிர அதற்கான அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான ஆதாரமே கிடையாது. ஓபிஎஸ் தனி ஒரு மனுஷன்தான். இன்றைக்கி சுயேட்சையாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் பலாப்பழ சின்னத்தில் போட்டிடுறாரு. பலாப்பழங்கிறது சுயேட்சை சின்னம்தான். இன்றைக்கி இரட்டை இலை சின்னத்தையும் ஏனியும் முறியடிக்குது அப்படின்னா பலாப்பழ சின்னம் தான். மக்கள்கிட்ட போய் பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. அங்கே இருக்க நிர்வாகிகளுமே போய் மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த சின்னம் இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் இப்படி ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பாடமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. மக்கள் அதை செவ்வனே செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. செல்லூர் ராஜுனுடைய பேச்சு ஒரு கேலித்தனமான பேச்சாக தான் இருக்குது, அறியாமையில் வெளிப்பாடாக தான் இருக்குது. எங்கே ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரோ, அவர் பின்னாடி தொண்டர்கள் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு, அம்மா அவருடைய அரசியல் பாடம் பயின்ற ஐயா ஓபிஎஸ் அவர் ஒரு பலாப்பழம் தான். அந்த பலாப்பழத்தை தேடி அதிமுகவுடைய தொண்டர்கள், அதாவது ஈக்கள் போய் சேரத்தான் செய்யும். அந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரியான இருக்கிற ஒரு துரோக புத்தி, ஒரு பச்சவந்தித்தனமாக இருக்கிறவங்கள்ட்ட போய் எந்த இடத்துலையும் தொண்டர்கள் போய் சேர மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படுதோல்வி சந்திக்க போகிறாங்கிறது நேற்று நடந்த அந்த ஓட்டுப்பதிவிலேயே நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.